உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். செங்காரம்பட்டி கிராமத்தை சேர்ந்த மணிவண்ணன் பத்மா தம்பதியரின் புதல்வன் சீனு என்கிற சீனிவாசனுக்கும், கோயம்புத்தூர் சரவணம்பட்டியை சேர்ந்த ராமசாமி கோதநாயகியின் மகன் கிஷோர் நினைவில் வாழும் சந்தியாவின் புதல்வி திருநறைச்செல்வி மாயாவிற்கும் பெரியோர்களால் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்படுகிறது. என்னாச்சு? பத்திரிகையை தப்பா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பொண்ணு பேரு தப்பா இருக்கு. ஒண்ணு அது இல்ல. பத்திரிகையில இருக்கிறத தானே நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க கொடுத்த ஜாதகத்துல இருக்கிற பேரை தான் நான் படிக்கிறேன். நீங்க கொடுத்த டீடைல தான் நான் எழுதி வச்சிருந்தேன். ஏங்க, நாங்க கொடுத்தது எங்க பொண்ணு சாருவோட ஜாதகம் தானே? அது எனக்கு தெரியாதுங்க. 2 ஜாதகம் கொடுத்து அனுப்பியிருந்தீங்க. அதுல ஒண்ணு பையனோடது, இன்னொன்னு இது. இல்லனா எனக்கு எப்படிங்க இவங்க பேரு உங்க அப்பா அம்மா ஊர் பேரும் தெரியும்? அவ்வளவு குழப்பம் எதுக்குங்க? நீங்க கொடுத்து அனுப்பின ஜாதகம் என்கிட்ட தான் இருக்கு. இந்தாங்க பாருங்க. என்னாச்சு? என்னது இது? சீனு மாயாவோட ஜாதகம் தான் இருக்கு பாருங்க. கொடுங்க. ஆமா, ஜாதகம் எப்படி மாறிச்சு? இந்த ரகு, நீயே பாரு. இந்த ஜாதகத்தை யார் போய் கொடுத்தது? மச்சான், நான் தான் கொடுத்துட்டு வந்தேன். சம்மதி கிட்ட நான் தான் கொடுத்துட்டு வந்தேன். ஏன் இப்படி பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்? ஜாதகம் எங்க இருக்குன்னு நான் உங்ககிட்ட தான் கேட்டேன். நீ தான் பீரோ பக்கத்துல ஒரு பையில வச்சிருக்கேன்னு சொன்ன. நான் என்ன ஏதுன்னு பார்க்காம அந்த பைய எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். நான் சொன்னேன், நீங்க எடுத்துட்டு போனீங்க, எல்லாம் சரி. மாயாவோட ஜாதகம் எப்படி அந்த பைக்குள்ள வந்துச்சு? சாருவோட ஜாதகம் எப்படி வெளியே போச்சு? எனக்கு முதல்ல அதை சொல்லுங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.